ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. இப்போ நம்ம அப்படியே போயிட்டு லோக்கல் சைட் சீன் அப்படியே லஞ்சு முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் பக்கத்தில் ரூம் போவோம். ஸோ மக்களே நம்ம அப்படியே சிட்டிக்குள்ளேருந்து வந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் சைட் சீன் பார்த்தீங்கன்னாக்கா கார்டன்ஸ்க்கு தான் போகிறோம் இன்றைக்கி. இங்கே நிறைய கார்டன்ஸ் இருக்குது. அதில் எந்தெந்த கார்டன்லாம் பார்க்க முடியும் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபேமஸ் டால் லேக்குக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து இங்கே ஸ்ரீநகரில் ரொம்ப முக்கியமான ஐக்கானான இடம் இது. ஸோ டால் லேக் ஐகானிக் பிளேஸ் இன் ஸ்ரீநகர். இதில் தான் நம்ம ஒரு இடத்துல ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ பொட்டானிக்கலுக்கு வந்திருக்கோம். இது என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா 30 ரூபா. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த கார்டனு ஃபுல்லாக அப்படியே காஞ்சிருக்குது. பயங்கரமாக நாங்கள் வந்தப்போலாம் பயங்கரம் பண்ணியிருக்கோம். இப்போ இல்லை, அப்புறம் எல்லாம் காஞ்சி போச்சு. நீ வெயில் இனி பனி வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பனி வந்துச்சுன்னா இந்த இடம்லாம் அப்படியே வெள்ளையாக மாறிடும். அது பார்க்கறதுக்கு செமையாக இருக்கும், ஆக்சுவலி பயங்கரமாக இருக்கும். ஸோ இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு அந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ ஒருவேளை நீங்கள் வர சமயத்தில் அடுத்த மாதம் எதனா பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா வரும்போது இந்த இடம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வந்து எல்லா கார்டன்லேயும் இருக்கும். ட்ரெஸ்ஸு போட்டு ஃபோட்டோ எடுக்கிறது. ஸோ அப்படியே ட்ரெஸ்ஸு நம்மக்கிட்ட போட்டு விட்டுட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க. ஒருத்தருக்கு வந்து ஆக்சுவலி 300 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 8 ஃபோட்டோ எடுத்து தராங்களாம். மக்களே நம்ம அடுத்ததாக வந்தது பார்த்திங்கன்னா முகல் கார்டன். இதுவும் ஒரு முகல் கார்டன் தான். ஸோ டிக்கெட் வாங்கியாச்சு. இது பார்த்திங்கன்னா 30 ரூபா ஒருத்தருக்கு. இங்கேயும் அப்படியே கொடுத்துட்டு போகலாம். 3 பை உதர் சிசிடிவி. ஸோ இது பார்த்திங்கன்னா படிக்கட்டு செம்ம ஹைட்டில் இருக்குது. படிக்கட்டு எவ்வளோ ஹைட்டுக்கு ஏறணுமா இருக்குது. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா பரிமல் அப்படின்ற ஒரு கார்டன் போய்ட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் மலை மேலே அப்படியே ட்ராவல் பண்ணி போகிறோம். இங்கே எப்படி இருக்குது பாருங்கள், இடம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. மக்களே இந்த பரி மஹால் அப்படின்ற பார்க்கில் போய்ட்டுருக்கோம். இங்கேயும் 30 ருபீஸ் தான். எல்லா முகல் கார்டன்ஸ்க்கும் ஒரே ரேட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க போல. இது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இடம் இந்த கோல்கொண்டாவில் பார்க்குற மாதிரி இருக்குது. கோல்கொண்டா பேலஸ் ஆந்திராவில் இருக்கிற மாதிரி. இது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். அப்போயே எந்த மாதிரி செஞ்சுருக்காங்க பாருங்கள். இந்த சைனா பயங்கரமாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இந்த கார்டன் எதுக்கு கட்டியிருக்காங்கன்னு தெரில. ஆனால் இது பார்த்தோம்னாக்கா ஒரு வாட்ச் டவர் மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக இங்கெல்லாம் காவல் எல்லைகள்லாம் இருப்பாங்களா இல்லை டிசைனா என்னன்னு ஒன்றும் தெரில. ஸோ இன்னும் அந்த ஒரு ஸ்டெப்பு மேலே ஏற முடியும். நான் ஏறுறதுக்கு கஷ்டமாக இருக்கு, நான் ஏறலை. அங்கே வந்து வழி இருக்குது. அப்படியே மேலே வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஹைட்லேருந்து நம்ம ஸ்ரீநகர் வியூவை அப்படியே பார்க்க முடியும். இப்போதைக்கு இங்கே ஃபாகாக இருக்கிறனால ஒன்றும் பெருசாக தெரியல. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஃபுல் ஃபாக் இருக்குது. ஆனால் இங்கே வந்து லேக் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல இருந்து அப்படியே இவ்வளோ தூரத்துக்கு ஃபுல்லாக லேக்கு தான் இருக்குது. அங்கெல்லாம் லேக்கு தான். அவ்வளோ பெரிய லேக் இருக்குது மக்களே. ஆனால் இதுதான் நான் ஃபஸ்ட் டைமு டாப் ஆங்கிள்லேருந்து பார்க்குறேன். எப்படி இருக்குது பாருங்கள். எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஐஸ் க்யூபு, ஃபுல்லாக ஐஸ் க்யூப் இருக்குது. இந்த பைப்பில் இருக்கிற தண்ணி வந்து அப்படியே வந்து ஐஸ் ஆகிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், ஐஸ் கட்டியெல்லாம் அந்த இடத்துல கட்டிகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் தான் ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல ஃப்ரோசன் ஆக ஆரம்பிச்சிருன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு குளிர் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஐஸ் அந்த பைப்லேருந்து எடுத்தது. எப்படி இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக ஃப்ரோசன் ஆகி இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டோர் இருக்குது, 2 கதவு இருக்குது. இது வந்து ஒரு ரூம் மாதிரி இருக்கும் போல. அதுதான் அவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ கீழே வந்து ஒரு ஃப்ளோர் வந்து ரூம் மாதிரி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேலே வாட்ச் பண்ணுறதுக்கு வாட்ச் டவர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்கான இது ஸ்டாஃப்லுங்கான வீடா இல்லை ராஜாவோட அரண்மனையா ஒன்றுமே தெரியல. பட் இது ஒரு சூப்பரான ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க. அப்பயே ஃபுல் கல்லுலேயே ஆர்கிடெக்சராக அப்படி பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். வந்தீங்கன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ரூமுக்கு போகிறதுக்கு வந்தாச்சு. ஸோ ரூம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சைடில் தான் இருக்கும். பொதுவாக வந்து ஸ்ரீநகரில் ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் ரூம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த டால் லேக்கில் ஸ்டே பண்ணுறது தான். ஸோ நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு ரூம் தான்.
நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி வீடியோவில் போட்டிருக்கோம். அங்கே தான் போகிறோம். அதுக்கு வந்து இந்த ஷிகாரில் தான் போனோம். ஸோ அங்கே போய் அங்கே ட்ராப் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ நம்ம இதில் போகிறோம். ஸோ மக்களே, டால் லேக்கில் நம்ம கிளம்பியாச்சு. எப்படி இருக்குது பாருங்க. சன்செட் ஆகும்போது தண்ணி செம்ம ஜொலிப்பாக இருக்குது. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் அப்பயே சொன்ன மாதிரி டால் லேக் ஃப்ரீஸ் எல்லாம் ஆகலை, நல்லா தான் இருக்குது. ஆனால் சீக்கிரத்தில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை இந்த வருஷம் ஆகாமல் கூட போகலாம். ஸோ மழை அடிவாரத்தில் செம்மையான ஒரு லொக்கேஷன் அது. நம்ம வந்து ஹோட்டலுக்குள்ளே வந்தாச்சு. சேம் அதே ஹோட்டல் தான், ஸ்ரீரங்கம் டூரிசமோட இது. லாஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த ஹோட்டலுக்கே வந்திருந்தோம். ஸோ அங்கே தான் இப்போ வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைம் வந்து நான் இங்கே ஸ்டே பண்ணியிருந்தேன். செகண்ட் டைம் வந்து ஸ்டெப்பில் ஏறி மேலே போயிருந்தோம். இப்போ நிறைய சேஞ்சஸ் ஆகிட்டுருக்கு ஆக்சுவலி. ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி கொடுத்துருக்க ரூம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரூமு. ஸோ இந்த ரூம் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. உள்ளே போய் பார்க்கலாம். ரூம் சூப்பராகவே இருக்குது. நாங்கள் 4 பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேமிலி சூப்பராகவே இருக்கலாம். வீட்டில் நைட்டு டின்னர் வந்துச்சு. பார்த்திங்கனாக்கா சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, ரைஸு, அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் வந்து காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு சப்ஜி, இது தால், சேகப்பட ஐட்டம் வந்து நைட்டு டின்னர் கொடுத்துருக்காங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது சிக்கன் கிரேவி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரெட்டு, அப்புறம் ஊறுகாய், பூரி, அதுக்கேற்ற மாதிரி கொண்டக்கடலை, வெள்ளைக்கடலை போட்டு சப்ஜி, அப்புறம் பாயில்டு எக்கு, டீ, காஃபி இருக்குது. இதெல்லாமே பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகிடும். காலை வணக்கம் மக்களே. இப்போது சோன்மார்க்கு கிளம்பியாச்சு. காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு செமையாக அப்படியே ரெடி ஆகிட்டோம். ஸோ நம்மளுக்கு வெயிட்டிங் மோஸ்ட்லி இந்த போட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன், போகிறதுக்கான போட்டு. ஸோ லேக் பாருங்கள் எப்படி இருக்குது. காலையில் நல்ல குளிர், பயங்கர குளிராக தான் இருக்குது. இப்போ பார்க்கறதுக்கு செம்மையான வியூவு. ஸோ மக்களே, மறுபடியும் ஷிக்காராவில் நம்ம சோன்மார்க்கு போக போகிறோம். இங்கேருந்து அப்படியே அந்த பக்கம் கரைக்கு போய்ட்டு அங்கே நம்ம டிரைவர் வெயிட் பண்ணுவாங்க, அவங்க கூட போயிடுவோம். ஸோ மார்னிங்கில் எப்படி இருக்குது பாருங்கள் லேக்கில். India, we have a lot of Chennai people, friend. Why don't sell? No with Devar, because entry is 1,000 rupees and then if you spend there 10,000. எனக்கு ஒரு பையன் கூட இல்ல. நான் ஜாலியா கையில வச்சிருந்தேன். நீ கை ஒரு மாதிரி இல்ல, ஜில்லுன்னு இருக்கதா கை. அதான் காலம் பிடிச்சிருக்கு இந்த போட்டிங் ஷிப். கண்ணா ஷிப்னா போயிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். குட்டி வாத்தே. மக்களே, நம்ம சோன்மார்க்கு கிளம்பியாச்சு. கார் வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க. இப்போது சோன்மார்க்கில் ஆக்சுவலி அங்கே தான் ஸ்னோ இருக்குது. அளவுக்கு ஸ்னோ இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். போய் பார்த்தா தான் தெரியும். பட் இங்கே நல்ல குளிராக இருக்குது. மோஸ்ட்லி நாளைக்கு இங்கே ஸ்னோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரெடிக்ஷன் தான், பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ வந்ததுன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஒருவேளை நம்ம சோன்மார்க் போகும்போது ஸ்னோ ஃபால் ஆச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்கலாம். மக்களே, யூடியூப்பில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு இடம் காஷ்மீரில் இந்த தில்ஷாத். இங்கே தான் வந்து இந்த ஹர்ஷா அப்படின்ற ஒரு ஃபுட்டு ஃபேமஸ்ஸு. நிறைய பேர் ரீல்ஸில் போடுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்மளும் அதை பார்க்க வந்திருக்கோம். நான் லாஸ்ட்டு 2 டைம்ஸ் வந்து இது ட்ரை பண்ணல. நானும் இப்போ யூடியூப்பில் பார்த்து தான், ரீல்ஸில் பார்த்து தான் சரி நம்மளும் ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கேன். ஸோ இப்போது உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதை சொல்லிட்டேன் விடு.
ஸோ நம்மளுக்கு வந்தாச்சு. இதான் வந்து அந்த ஹர்ஷா ஃபேமஸ் ஃபுட் இன் காஷ்மீர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்துருப்பீங்க. இது கூட வந்து இந்த மாதிரி ரொட்டி கொடுத்துருவாங்க. ஸோ அதை எடுத்து நம்ம இதை வச்சு சாப்பிட வேண்டியதுதான். ஸோ இது ப்ரெட் எடுத்துகிட்டு சாப்பிடணும். ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட் இது. பட்டு இங்கே ஃபேமஸ் ஃபுட்டு இது. ஓகே தான். மக்களே, சோன்மார்க் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸு செம்மையாக இருக்குது பாருங்கள். இது வாட்டர் ஃபால்ஸு நேச்சுரலாக இருக்கா இல்லை செட் பண்ணி வச்சுருக்காங்களான்னு தெரியல. ஆனால் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. மக்களே, இதான் சோன்மார்க் புது டனல். இது ஆக்சுவலி இது ரோடே வந்து புதுசாக இருக்குது. இப்போ தான் வந்து பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் சோன்மார்க் டனலில் போகிறோம். டனல் பில்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8லேருந்து 9 வருஷத்துக்கு ஆயிருக்கு. இவ்வளோ பெரிய டனல் கட்டிடுவாங்க பாருங்கள். பயங்கரமாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ மக்களே, டனல் விட்டு வெளியே போக போகிறோம். இப்போ பாருங்கள் என்ன மாதிரி ஒரு வியூ இருக்க போகுது. சேஞ்ச் ஆகிடுச்சு. டனல் விட்டு வெளியே வந்தோங்க. இந்த ரோட்டில் அப்படியே நம்ம போனோம்னா லேக் போகலாம். இப்போது சோன்மார்க் வந்துட்டோம். இந்த ஸ்னோ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் இருக்குது. இனிமேல் தான் வந்து நிறைய ஸ்னோஸ் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகும். நிறையா ஸ்னோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கருப்பாக தெரியாது. மலையை ஃபுல் வெள்ளையாக தான் தெரியும். அந்தளவுக்கு ஸ்னோ கொட்டும். இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சோன்மார்க் வந்தாச்சு. பனி பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஆனால் நான் போன வாட்டி வந்த அளவுக்கு பனி இல்லை. பட் ஓகேவாக இருக்குது. இந்த மாதிரி ஆக்டிவிட்டியெல்லாம் வந்து இந்த மாதிரி பனி கொஞ்சம் நார்மலாக இருந்தால் தான் இந்த மாதிரி ஆக்டிவிட்டியெல்லாம் பண்ணுவாங்க. அதே போல் வந்து இந்த ஹார்ஸ் போகிறது, பைனி ரைடு போகிறது, கிளேசியரை போய் பார்க்குறது, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி டைம் நடக்கும். ஸோ என்னோடய பெரிய பாப்பா அங்கேருந்து வராங்க. ஆல்ரெடி சின்னவங்களுக்கு வந்து ரைடு போயிட்டு வந்தாச்சு. அவருக்கு ரைடு போயிட்டு வராங்க. ஜாலியா? நல்லா இருக்கா? 50 आते हैं 10 आते हैं मैं और करेगा नहीं 200 देना बस टू राइट बस भैया बस. हां तो ஸோ ரெண்டாவது வராங்க, பெரிய டாக்டர் வராங்க. ஸோ இதுக்கு வந்து நாங்கள் ஆக்சுவலி வந்து பார்கெயின் பண்ணி பேசி தான் இது பண்ணோம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்குது, அதே போல் நிறைய கருக்கருப்பாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஸ்னோ வந்து ரொம்ப அதிகமாக பயங்கரமான ஸ்னோ இல்லை, பட் இது வந்து சூப்பராகவும் இருக்குது. இங்கே நிறைய ரைடு இந்த மாதிரி பைக் ரைடு போவாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பைக் ரைடு போவாங்க. ஒரு காசு சொல்லுவாங்க, ஒருத்தர் 800 1200 அப்படின்ட்டு. அதே போல் குதிரை ரைடு இருக்கும். ஸோ உங்களுக்கு எது இஷ்டமாக இருக்கோ அந்த மாதிரி இதை நீங்கள் போல் பார்கெயின் பண்ணணும். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புது ட்ரெண்டு ஓடிட்டு இருக்குது, ரீல்ஸு ஷூட் பண்ணி கொடுக்குறது. ஸோ நீங்கள் ரீல்ஸாக எடுக்கணும் அப்படின்னா கூட 100 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே நிற்க வச்சு ஸ்டைலாக ஒரு ரீல்ஸ் ஷூட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுவும் நீங்கள் தேவைப்பட்டால் இது பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் இங்கே பண்ணுறாங்க வித்தியாசமாக வந்து. நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலெல்லாம் நிறையா ஸ்னோ அந்த இடத்துலலாம் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ஹார்ஸ் ரைடில் நம்ம போகணும். ஸோ வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ அந்த மாதிரி அங்கே இருக்குது. சோன்மார்க் முடிச்சாச்சு. அப்படியே வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு சின்னதாக ஒரு ரைடு போய்ட்டு அப்படியே ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு நாங்கள் கிளம்புறோம். இங்கே நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம், உங்கள் விருப்பம் எப்படி நீங்கள் இருக்கிறீங்களோ. நான் அப்படியே வந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு கிளம்புறோம். இந்த ஹார்ஸ் ரைடு வந்து நிறைய பேர் வந்து உங்களுக்கு கேட்பாங்க, நிறையா ஆக்சுவலி வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. நீங்கள் பொதுவாக ஆன்சர் பண்ணாமல் அப்படியே சைலண்ட்டாக இருக்கிறது பெட்ரு, இல்லாட்டி வந்து கேட்டுக்கிட்டே பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1200 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹார்ஸ் ரைடு இங்கே வந்து கொஞ்சம் மெயினான ஒரு ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த மொபைல் ஸ்னோ பைக்கு அதுவும் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதை போகலாம். ஸ்னோ பைக் வந்து குறைஞ்சது ஒரு 600 700 ரூபாய் கம்மியாகுது. ஸோ இந்த மாதிரி ஹார்ஸ் ரைடும் போகிறது ரொம்ப ஃபேமஸ் இங்கே. உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ நீங்கள் போகலாம். ஸோ நம்ம சோன்மார்க் விட்டு கிளம்புறோம். நம்ம கார் இதுதான், இந்த காரில் தான் வந்தோம், அப்படியே போகிறோம். சோன்மார்க் போயிட்டு வந்தாச்சு. மறுபடியும் நம்ம ரூமுக்கு போய்ட்டுருக்கோம். ஸோ நமக்கு டெய்லி ஷிக்காரில் தான் போகிறது. பானிபூரி சாப்பிட்டு அப்படியே மசாலா பூரி சாப்பிட்டு இந்த போட்டில் போகிறது செம்மையாக இருக்குது. இதுவும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா 50 ரூபா ஒரு பிளேட்டு, சூப்பராக இருக்குது. அதுவும் இப்படியே பார்த்துட்டு சாப்பிட்றது செம்மையாக இருக்குது. ஓகே. ஸோ மக்களே, இந்த மாதிரி போட்டில் நம்ம ஒரு ஹாட் சாக்லேட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். 100 ரூபா சொல்கிறாங்க ஒன்று. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு பாலில் இந்த ஹாட் சாக்லேட் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுக்குறாங்க. ஸோ சின்ன பையன் சேல் பண்ணுறது. क्या नाम आपका? जाहिद. ஸோ இது பார்த்திங்கன்னா கவா. இது வந்து ட்ரெடிஷ்னலாக இங்கே காஷ்மீரில் கிடைக்கிறது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சின்ன பசங்க வந்து அப்படியே ஷிகாரெல்லாம் போகிறவங்களுக்கு பக்கத்தில் போய் சேல் பண்ணுவாங்க. நிறைய ஐட்டம் சேல் பண்ணுவாங்க ஆக்சுவலி. ஸோ அவங்க வந்து நல்லா ஹெல்ப்பிங். இந்த சின்ன வயசுலேயே வந்து ஸ்கூல் லீவ் இருக்கிற டைமில் போட்லேயே போயிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ ஈவினிங் டைமில் பாருங்கள் இடம் எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. இந்த தால் லேக்கில் வந்து ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி ஈவினிங் டைம் மார்னிங் டைம் செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நைட் டைமில் பார்த்திங்கன்னா இது ஃபுல் அப்படியே லைட் எரிஞ்சிட்ருக்கோம். இந்த இடம் நல்லா லைட் எரியும், அதுவும் நல்லாயிருக்கும். நான் நைட்டு வந்து கவர் பண்ணுறேன் டின்னர் டைமில். ஸோ செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்.